வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா, நார்தர்ன் பாயிண்ட். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் பிரித்தானிய நாடாளுமன்ற வரலாற்றிலும் பிரித்தானிய அரசியலிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் பலரும் அறிந்திருந்தாலும் கூட சில விடயங்களை நாங்கள் நுட்பமாக பதிவு செய்ய வேண்டிய வரலாற்று கடமை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இது ஒரு வரலாற்று பொக்கிஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையில் இந்த பதிவிடப்படுகின்றது. பிரித்தானிய நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உமா குமரன் அவர்கள் இப்போது பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக இருப்பதோடு மட்டுமல்லாது அந்த அரசினுடைய ஒரு முக்கிய பொறுப்பையும் அவருக்கு வழங்கி இருக்கின்றது. பிரித்தானிய புதிய பிரதமரின் அமைச்சரவையில் அவருக்கான புதிய பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பலரும் அவரை ஈழத்தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. அப்படியல்ல, அவர் ஈழத்தமிழரான உமா குமரன் என்றுதான் எல்லோரும் அழைக்கின்றார்கள். சில வேளைகளில் இந்திய ஊடகங்கள் பலவற்றில் இந்த சொல்லாடல் பயன்படுத்தப்படுகின்றது. இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என்று. அதுபோன்று அவர் ஈழத்தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவர் என்பதை தாண்டி அவர் ஒரு ஈழத்தமிழர் என்றுதான் எல்லோரும் அழைக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது உமா குமரன் அவர்களுக்கு ஒரு பொறுப்பான இணை அமைச்சு பதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பிரித்தானிய அரசியல் வரலாற்றில் பிரித்தானியாவில் முதல் இணை அமைச்சரோ அல்லது அமைச்சராகவோ யாரும் வராத சூழ்நிலையில் முதல் இணை அமைச்சராக பதவி வகிக்கக்கூடிய ஈழத்தமிழ் பெண்ணாக உமா குமரன் அவர்கள் சாதனை படைத்திருக்கிறார். உமா குமரன் பிரித்தானியாவின் வெளிவிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சின் பாராளுமன்றத்தின் இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த அரசினுடைய சார்பில் ஒரு இணை அமைச்சராக பொறுப்பு வாய்ந்த கிட்டத்தட்ட அது ஒரு மிகவும் வலிமை மிக்க ஒரு பதவியாகத்தான் அங்கு பார்க்கப்படுகிறது. பாராளுமன்ற நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் அரசாங்கத்தின் உதவி கொறடாவாகவும் அவர் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழ் பின்னணி என்று எல்லோரும் கூறினாலும் கூட அவர் தன்னை பல இடங்களிலே ஈழத்தமிழ் பெண் என்கின்ற சொல்லாடலைத்தான் பயன்படுத்தி இருக்கின்றார். உமா குமரன் ஒரு ஈழத்தமிழ் பெண்மணி என்று எல்லோரும் அறிந்திருந்தாலும் கூட இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு இன மோதலால் மற்றும் புலம்பெயர வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறது அவருடைய குடும்பம். அந்த அரசியல் பார்வையை உருவாக்கியதில் அவர்களுடைய குடும்பத்தினுடைய முக்கியம், தாய் தந்தையினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் என்று கூறப்படுகிறது. புலம்பெயர் சமூகத்தின் பிரதிநிதித்துவப்படுத்தும் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான விடயங்களில் அவர் நீண்ட காலமாக முகந்தெரியாத வகையில் உமா குமரன் பல சேவைகளை செய்திருக்கிறதாக கூறப்படுகிறது. எல்லோரும் பலருக்கும் அவரை உமா என்கின்ற பெயரோடு அழைத்திருக்கின்ற ஒரு நடைமுறையும் இருக்கின்றது. அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்னர் உமா அவர்கள் கடந்த காலங்களிலே அவர் கொள்கை ஆய்வு, பாராளுமன்ற பணிகள் மற்றும் பொது சேவைகள் துறையில் அனுபவம் மிக்கவராக இருந்தார் என்று கூறப்படுகிறது. பிரித்தானிய நாடாளுமன்ற வரலாற்றில் இடம் பிடித்ததும் இவருடைய ஒரு வரலாற்று சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 2024 ஆண்டு இடம்பெற்ற பிரித்தானிய நாடாளுமன்ற தேர்தலிலே தொழிற்கட்சியின் சார்பில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். இதன் மூலம் பிரித்தானிய நாடாளுமன்றத்துக்கு தெரிவான முதல் ஈழத்தமிழ் பெண் என்கின்ற அந்த பெயரையும் அவர் பெற்றுக் கொள்ளுகின்றார். ஈழத்தமிழ் வரலாற்றிலே முதலாவது பெண்ணாக தெரிவு செய்யப்பட்டவரும் இவராகத்தான் இருக்கிறது. இவரது வெற்றி என்பது பிரித்தானியாவில் வாழ்ந்து வரும் பல சமூகங்களை சார்ந்திருந்தாலும் கூட ஈழத்தமிழர்களுடைய ஈடுபாடும் அதிக அளவாக இருந்ததாக தேர்தலின் பின்னிட்ட நாட்களிலே வெளியான சில கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் உமா குமரன் அவர்கள் இலங்கை தமிழர்களின் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்பு கூறல், நீதிகள் கோரிய போராட்டங்களின் உண்மைத்தன்மையும் உரிமையும் தொடர்பான பல விடயங்களை பிரித்தானிய நாடாளுமன்றத்திலே வெளிப்படையாக அரசில் இருந்தாலும் கூட அரசின் சில கொள்கைகளையும் கூட விமர்சனத்துக்கு உள்ளாக்கியதையும் கடந்த காலங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமைகள் மீறல்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் போருக்கு பின்னரான நல்லிணக்கம் தொடர்பான விடயங்களில் அவர் பல கேள்விகளை பிரித்தானிய நாடாளுமன்றத்திலே எழுப்பியிருக்கிறார். பிரித்தானிய நாடாளுமன்றத்திலே அவருடைய கூற்றுக்கள் அரசையும் பல முறை தடுமாற வைத்திருக்கிறார். காரணம், அரச உறுப்பினராக இருந்தும் கூட அவர் இந்த கேள்விகளை எழுப்பியதுதான் இங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழர் அமைப்புகள் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களுடன் அவர் தொடர்ச்சியாக நெருக்கத்தை பேணக்கூடியவர், உறவை பேணக்கூடியவர். பல விடயங்களோடு அவர் ஒரு அரசினுடைய
நாடாளுமன்ற உறுப்பினர், இப்போது இணையமைச்சராக தெரிவு செய்யப்பட்டாலும் எல்லோரும் இலகுவாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒருவராகத்தான் இருக்கின்றார். உமா குமரன் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வெளிவிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சகம் FCDO பிரித்தானியாவின் சர்வதேச உறவுகள், ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பான விடயங்கள் மற்றும் உலகளாவிய மனித உரிமைகள் கொள்கைகளை கையாளும் முக்கியமான ஒரு பிரிவாக பார்க்கப்படுகிறது. அதுவும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஈழத்தமிழ் பெண்மணிக்கு இதை வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது இங்கு ஒரு அதிலும் சிறப்பான விடயமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவரின் கட்டுப்பாட்டில் தான் அல்லது அவரின் பொறுப்பில் தான் இந்த முக்கியமான விவகாரங்கள் இருக்கின்றது. இதனால் எதிர்காலத்தில் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான விவகாரங்களில் அவர் வகிக்கக்கூடிய பங்கு அல்லது அவருடைய ஈடுபாடு என்பது மிகவும் உன்னிப்பாக எல்லோராலும் அவதானிக்கப்படுகின்றது. குறிப்பாக அவர் எப்படித்தான் இருந்தாலும் அவர் ஒரு நாட்டின் இணை அமைச்சராக இருப்பதனால் அந்த நாட்டினுடைய அமைச்சரவையின் கூட்டு பொறுப்புகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மற்றது அவர் வெளிப்படையாக ஒரு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் போன்று அவருடைய கருத்தை கூற முடியாத ஒரு நெருக்கடியும் இருக்கின்றது. காரணம், அந்த நாட்டினுடைய புரோட்டோகாலை அவர் கட்டாயம் பின்பற்ற வேண்டி இருக்கின்றது. அவர் நாம் நினைப்பது போன்று அவருக்கும் பேசுவதற்கு அல்லது அவருக்கும் எம்மை போன்று சில விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு உள்ளுணர்வுகள் கூறினாலும் கூட அவருடைய நாட்டினுடைய அந்த நாட்டின் அரசினுடைய சில கட்டுப்பாடுகள் அவருக்கும் சில மட்டுப்படுத்தல்களை ஏற்படுத்தலாம் என்பது போன்றவர்களின் கருத்தாக இருக்கு. அதேவேளை உமா குமரனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இணை அமைச்சு பதவி என்பது எந்த அளவில் அவரால் செயற்படுத்த முடியும் என்கின்ற சில கேள்விகள் இருக்கின்றது. அவற்றையும் நாம் இங்கு சுருக்கமாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால், உமா குமரன் வகிக்கக்கூடிய பொறுப்பு அல்லது பதவி என்பது கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சு பதவி அல்ல, அமைச்சரவை அமைச்சு பதவி அல்ல. பிரித்தானியாவின் அரசியலமைப்பின் பிரகாரம் இது ஒரு இளநிலை அமைச்சு பதவி என்றுதான் கூறப்படுகிறது. அதாவது அவர் அரசாங்கத்தின் அமைச்சராக இருந்தாலும் பிரதமருடன் நேரடியாக கூடும் மூத்த அமைச்சர்கள் அடங்கிய கேபினட் அமைச்சரவை கூட்டங்களில் அவர் பங்கு பெற்ற முடியாது. அவர் என்பதல்ல, இந்த இணை அமைச்சராக தெரிவு செய்யப்படக்கூடியவர்கள் பங்கு பெற்ற முடியாது. இது ஒரு தலைமுறையின் அரசியலுக்கான ஒரு பார்வையாகத்தான் இருக்கின்றது. இடம்பெயர்ந்த ஈழத்தமிழ் குடும்பத்தில் மகளாக பிறந்த உமா குமரன் அரசியல் பயணம் என்பது இன்று இணை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், இணையமைச்சர் வரை உயர்ந்திருக்கின்றது. அதுபோன்று பல விடயங்களில் அவர் சாதனைகளை எட்டலாம். அது எதிர்வரப்போகின்ற நாட்களில் ஒரு விதத்திலே ஒரு பணிகளுக்கான அல்லது ஈழத்தமிழர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான ஒரு விடயமாக பார்க்கலாம் என்று பார்க்கப்படுகிறது. கடந்த காலத்திலே உங்கள் அனைவருக்கும் தெரியும், கனடா நாடாளுமன்றத்திலே திருமதி ராதிகா சிட்சபேசன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினராகி 5 வருடங்கள் பணியாற்றியிருந்தார். ஆனால் அவர் அதனை தொடர முடியவில்லை. அதன் பின்னிட்ட நாட்களில் அவர் அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கு கனடாவிலும் கூட ஒரு முக்கியமான மாற்றம் என்று குறிப்பிடலாம். கனடாவின் நாடாளுமன்ற வரலாற்றிலே முதல் முறையாக ராதிகா சிட்சபேசன் சென்றாலும் அதன் பின்னர் கரியானந்த சங்கர் செல்கிறார். அதன் பின்னர் இப்போது இன்னும் ஒருவரும் ஒரு பெண்மணியும் சென்றிருக்கிறார். கனடாவினுடைய அமைச்சரவையிலே மனித உரிமைகள் வழக்கறிஞராக செயற்பட்ட கரி ஆனந்த சங்கரி அவர்கள் அமைச்சராக தெரிவு செய்யப்படுகிறார். கனடாவினுடைய லிபரல் கட்சியை சேர்ந்தவராக தெரிவு செய்யப்பட்ட அவர் கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இப்போது பதவி வகிக்கின்றார். அதன் முன்னர் அவர் பல்வேறுபட்ட துறைகளில் தன்னை அமைச்சராக நிலைநிறுத்தி கொண்டிருந்தார். குறிப்பாக சட்டம் அதிபர் திணைக்களமா இருக்கலாம், நீதியமைச்சராக இருக்கலாம் என்று பல்வேறுபட்ட பொறுப்புகளையும் அவர் வைத்திருந்தார். இப்போது கனடாவினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக மிக முக்கிய அமைச்சுக்களையும் அவர் வகித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாறாக ஈழத்தமிழருடைய முக்கியமான பயணத்திலே முக்கியமான செயற்பாடாக பார்க்கப்படுகிறது. உமா குமரன் தொடர்பில் சில முக்கியமான விடயங்கள் பேசப்படுகின்றன. ஈழத்தமிழரில் ஒருவராக இருக்கக்கூடிய உமா குமரன் அவர்கள் தமிழருக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக தன்னுடைய குரல்களை பதிவு செய்யக்கூடியவர் என்றும், சுற்றுச்சூழல் மற்றும் சமூகம் சார்ந்த கருத்துக்களையும் வலியுறுத்தக்கூடியவர் என்றும், காலநிலை மாற்றம், தேசிய சுகாதார சேவைகள் மேம்பாடு மற்றும் தொழிலாளர் நலன் குறித்தும் அவர் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. இது அங்கிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தாக இப்போது பார்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. உமா குமரன் அவர்கள் பிரித்தானிய நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை ஒரு முறை சந்தித்திருந்ததும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அதனையும் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்திலே போட்டிருக்கிறார். உமா குமரன் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்திலே இன்னும் ஒரு பதிவையும் அவர் இணை அமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் குறிப்பிட்டிருக்கின்றார். அனைவருக்கும் நன்றி. உங்கள் அனைவரின் நல்வாழ்த்துக்களுக்கும் பதிலளிக்க விரும்புகிறேன்.
ஆனால் அதை ஒரு காணொளி மூலம் தெரிவிக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்னை தெரிவு செய்து என்னிடம் மிக பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும், குறிப்பாக என்னுடைய கட்சியினுடைய பிரதமர், இன்னும் என்னுடைய முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பலருக்கும் நன்றிகள் என்று அவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இந்த பதவிகள் எல்லாம் இலங்கை அரசை பொறுத்தவரையில் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது நெருக்கடி மிக்க விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் வெளிப்படையாக கூறிக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. கனடாவிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடியவர் கரி ஆனந்த் சங்கரி அமைச்சரவையிலே மிகவும் வலிமை மிக்க ஒரு அமைச்சர். கடந்த வருடம் கனடாவினுடைய அமைச்சர் கரி ஆனந்த் சங்கரியும் பிரித்தானியாவினுடைய தற்போதைய இணையமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உமா குமரன் அவர்களும் சந்தித்து கொண்ட சம்பவமும் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக ஈழத்தமிழருடைய வளர்ச்சி என்பது தற்போது சற்று முன்னேற்றம் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்போது இலங்கை அரசை பொறுத்தவரையில் மிக மிக சவால் மிக்க விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒரு கரி ஆனந்த சங்கரியை சமாளிக்க முடியாது பல்வேறுபட்ட தடுமாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய இலங்கை அரசானது இப்போது பிரித்தானியாவின் இணையமைச்சர். பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இலங்கை விவகாரங்களில் பல்வேறு விடயங்களில் பல்வேறுபட்ட காலங்களிலே பல தலையீடுகளை செய்திருக்கு. இப்போது எங்களிடம் ஒரு கேள்வி இருக்கலாம், நீங்கள் கூறுவது சரி, ஆனால் உமா குமரன் அவற்றை செய்ய முடியுமா? இவ்வளவு காலமும் வேறு ஒருவரிடம் எங்களுடைய விடயங்களை கூறி புரிய வைக்கின்ற சூழலும், எங்களுடைய விடயங்களை புரிந்த ஒருவரிடம் இந்த விடயங்கள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் அதிகரிப்பதும் மிகவும் ஒரு மாற்றத்துக்குரிய விடயமாக இருக்கும். உமாகுமரனிடம் வழங்கியிருக்கக்கூடிய வெளிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலர்கள் அமைச்சர் FCDOவினுடைய அந்த பொறுப்பு என்பது பிரித்தானிய சர்வதேச உறவுகள், ஐக்கிய நாடுகள் சபை, பிரித்தானியாவுடைய சர்வதேச உறவுகளில் மிக முக்கியம் வாய்ந்தது, ஆசிய விவகாரங்களிலே மிக முக்கிய பொறுப்பாக இருக்க போகிறது. அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு தீர்மானம் மிக்க விடயங்களிலும் இவருடைய செயற்பாடு அதிகமாக இருக்க போகிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே ஐக்கிய நாடுகள் சபையின் பல தீர்மானங்கள் வருகின்ற போது இந்த பிரித்தானியாவினுடைய பங்களிப்பு அல்லது இணைத்தலைமை நாடுகளை தலைமை தாங்கக்கூடிய விடயம் அல்லது ரெசல்யூஷன்களை பாஸ் பண்ணக்கூடிய நகர்வாக இருக்கலாம், அல்லது அந்த ரெசல்யூஷன் திட்ட வரைவுகள் வருகின்ற போது அதில் வரக்கூடிய விடயங்களில் பிரித்தானியாவினுடைய நிலை நிறுத்தல் அல்லது பிரித்தானியாவினுடைய வகிபாவம் என்கின்ற விடயம் எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்கள் முழுமையாக ஈழத்தமிழராக செயற்படுவது என்பது பிரித்தானிய நாடாளுமன்றத்திலோ கனடிய நாடாளுமன்றத்திலோ அசாத்தியம். ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றியாக வேண்டும். ஆனாலும் சில விடயங்களை அவர்கள் மிகவும் வினைத்திறனோடு செயற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. நாங்கள் கூறிக்கொள்வோம், எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டம் எங்களுக்கு தேடி தந்தது எதனை என்று. ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இறுதியாக 2008ஆம் ஆண்டு தேசிய தலைவர் அவர்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்களும் சில செய்திகள் வெளியிட்டிருந்தன. 2008ஆம் ஆண்டு மாவீரர் நாள் உரையிலே புலம்பெயர்ந்த சமூகத்திடம் இந்த போராட்டங்களை ஒப்படைக்கிறோம் என்றால் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களிடம்தான் அடுத்த கட்ட அரசியல் ஜனநாயக போராட்டம் என்பது மையம் கொள்கிறது. அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை பின்பற்றித்தான் அடுத்த கட்டத்தை நகர வேண்டும். என்னுடைய உணர்வுகளும் உங்களுடைய உணர்வுகளும் வேகத்தையும் அல்லது விவேகத்துக்கான தேடலையும் அதிகரிக்கலாம். ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதனைத்தான் நமக்கு தேசிய தலைவர் அவர்களும் கற்றுத்தந்திருக்கிறார். உமாகுமரனும் கரி ஆனந்த் சங்கரியும் இலங்கை அரசுக்கு தலையீடியாக இருக்க போகிறார்களா அல்லது இன்னும் பலர் இந்த பட்டியலில் பல நாடுகளில் இணைய போகிறார்களா என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. காலம் என்பது மிக முக்கியமானது. 30 ஆண்டுகள் புலம்பெயர்வின் பின்னர் அங்கு வந்திருக்கக்கூடிய அல்லது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சித்தாந்தத்தில் வரக்கூடியவர்கள் மிகவும் கூர்மையுடைய, மிகவும் புத்தி கூர்மையுடைய, வினைத்திறனுடைய தமிழர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த தொழில்நுட்பம் அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய அறிவு திறமை என்பது அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அரசுகளுக்கு தேவையாக இருக்கிறது. இதைவிட பல ஈழத்தமிழ் பிள்ளைகள் பல நாடுகளிலே மிக மிக உயர்ந்த நிலையில் ராஜதந்திர மட்டங்களிலும் இருக்கின்றார்கள். பிரித்தானியாவில் இருக்கின்றார்கள், கனடாவில் இருக்கின்றார்கள், அதே போன்று ஜெர்மனியில் இருக்கின்றார்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றார்கள், அதே போன்று பெல்ஜியத்திலும் கூட ஒருவர் இருப்பதாக அறிய கிடைத்தது, நோர்வேயில் இருக்கிறார். இவ்வாறு பலருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறலாம், பலருடைய வரலாறுகளை கூறலாம். நோர்வேயிலும் கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் தமிழரை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய. இப்படியாக இந்த அகண்டு விரிந்த உலகிலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்காத வகையில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவற்றை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வது என்பதுதான் நமக்குரிய தேவையாக இருக்கிறது. இப்போது தாயக நிலப்பரப்பிலே ஈழத்தமிழர்களுடைய நிலைமை சின்னாபின்னமாக்கப்படுகிறது. அரசியல் ஸ்திரத்தன்மை நிலைகுலைகின்றது. ஆனால் அவை எங்கோ ஒரு இடத்திலே கட்டமைக்கப்படுகிறது.
எங்கோ ஒரு இடத்திலே வடிவமைக்கப்படுகிறது. அதற்கு அப்பால் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் இலங்கையில் சிறுபான்மையா பெரும்பான்மை? இலங்கையில் இருக்கக்கூடிய அன்புமிக்க அரசியல்வாதிகளுக்கு ஒரு தயவான வேண்டுகோள். உமாகுமரன், கரியானந்த் சங்கரி போன்றவர்கள் பிரித்தானியாவில் பிரித்தானிய ஈழத்தமிழர்கள் சிறுபான்மை, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் சிறுபான்மை, கனடாவில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் சிறுபான்மை. இது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கான கருத்து. நீங்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போதோ அல்லது யாரும் ஒரு ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற போதோ நாங்கள் ஒரு தேசிய இனம், இலங்கையிலே தமிழ் தேசிய இனம். இலங்கையில் 2 தேசிய இனங்கள் இருக்கின்றது, ஒன்று சிங்களம், ஒன்று தமிழ். அதனை விடுத்து நீங்கள் இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது விளக்கமில்லாத மொக்குத்தனமாக சிறுபான்மையோர் பாதிக்கப்படுகின்றீர்கள், சிறுபான்மையோரை ஒடுக்குகிறீர்கள் என்கின்ற வசனத்தை தவிர்த்து இலங்கையில் இருக்கக்கூடிய 2 தேசிய இனங்களில் ஒரு தேசிய இனத்தை அடக்க முற்படுவது என்பது எவ்வளவு ஒரு மிக மிலைச்சத்தனமான செயல் என்கின்ற வசனத்தை பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. இலங்கை நாடாளுமன்றத்திலே 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசியலுக்கு வந்தவர்களும் அரசியல் தெரியாதவர்களும் தமிழ் தெரியாதவர்களும் இவ்வாறானவர்களுடைய அரசியலினுடைய அலங்கோலம் என்பது ஒரு தேசிய இனத்தினுடைய இருப்பை கேள்விக்குட்படுத்தாது. தமிழ் தேசிய இனம் என்பது காலம் காலமாக அது தேசிய இனமாகத்தான் இருக்கின்றது. இலங்கையில் தமிழர்கள் ஒரு தேசிய இனம், ஒருபோதும் அது சிறுபான்மை இனம் அல்ல. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சொல்லாடலை திரிவுபடுத்த வேண்டாம் என்கின்ற தகவலையும் கேட்டுக்கொண்டு பல விடயங்கள் பேசியிருக்கிறோம். இந்த கரியானந்த் சங்கரி, உமாகுமரன் போன்றவருடைய வரவு என்பது ஈழத்தமிழருடைய பலத்தை அதிகரிக்கிறது என்று கூறி இனிவரப்போகின்ற நாட்களில் இன்னும் பல சாதனைகள் ஈழத்தமிழர்கள் நிகழ்த்துவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் பொறுமையோடு காத்திருக்கின்றோம். பலருடைய வெற்றிக்காகவும் 2008ஆம் ஆண்டு தேசிய தலைவருடைய தீர்க்க தரிசனம் என்பது மெல்ல மெல்ல ஒவ்வொரு நாடுகளிலும் ஒரு மொட்டாக இருந்த வாழ்க்கை இன்று பூவாக மலர்ந்து நறுமணம் வீச ஆரம்பித்திருக்கின்றது. தேசிய தலைவர் என்பவர் ஒரு சாதாரணமான எல்லோரும் கூறுவது போன்று பயங்கரவாதி, தீவிரவாதி, கெரில்லா போரிட்டவர் என்றல்ல. ஒரு தமிழ் இனத்தில் என்பதை விட நீண்ட ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தான் இவ்வாறான அதிசயங்கள் உலகிலே நடக்கும். அதில் ஒரு அதிசயமாக அவருடைய கனவுகள் இப்போது நனவாகிக் கொண்டிருக்கின்றது. கேட்கலாம் நீங்கள், தமிழீழம் சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு. கால ஓட்டத்தில் எது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதுவும் தீர்க்க தரிசனமாக இருந்துவிடும் என்கின்ற எதிர்பார்ப்பு இப்போது பலரிடம் இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் இப்போது அவசரமான உலகிலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எதனையும் கேட்பதற்கு தயாரில்லை. முகநூல் பக்கங்களில், ரீல்ஸுகளிலும் மற்றும் மற்ற சமூக வலைத்தளங்களிலும் எங்களுடைய நேரங்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் அவசரமான உலகிலே எல்லாம் எங்களுக்கு அவசரமாக வேண்டும் என்கின்ற ஆதங்கம் இருக்கின்றது. ஆனால் ஒரு இனத்தினுடைய அல்லது ஒரு விடுதலை வேண்டிய ஒரு வேட்கையோடு போராடிய இனத்தினுடைய விடுதலை என்பது அவ்வளவு இலேசாக கிடைக்காது. பல தியாகங்கள், பல விடயங்களை இழந்த பின்னர் தான் அந்த இனத்தினுடைய விடுதலை கிடைக்கும். ஒன்றும் இல்லாத போது கிடைத்த பிரயோசனம் என்றும் நீங்கள் கேட்பது புரிகிறது. அவை எல்லாம் கிடைக்கின்ற போது இழந்தது எல்லாமோ நம்முடைய கைகளுக்கு கிடைக்கும் என்பதுதான் பல சான்று மிக்க அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த கருத்துக்களோடு மிக முக்கியமான ஒரு வரலாற்று பொக்கிஷமாகத்தான் இந்த காணொளி பதிவிட்டு இருக்கிறது. இந்த காணொளியினுடைய வெளிப்படுத்தல் தன்மை என்பது அடுத்த தலைமுறையினரை சென்று சேர வேண்டும், அடுத்த தலைமுறையினரும் இதற்கு தயார்பட வேண்டும் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.